Hello. Next, USD CAD. So last week Friday market 6th எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு வீக்லி பையில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கே நான் உங்களுக்கு யூஎஸ்டி கேட் வந்து பை தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35,800 ஒரு 36 அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். மேபி ஒரு ஃபால் நடக்கும் மார்க்கெட்டிங்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அங்கே போகலை. மேபி அதுக்குள்ளேயே ஃபால்ஸ் நல்ல ஒரு ஃபால் கொடுத்து அது எகெயின் வந்து நம்ம இருக்கிறமே இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோமே இங்கேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சு நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். உங்களுக்கு நல்லா க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் இப்போ ஆக்சுவலி நம்ம மார்க்கெட்டில் இருந்திருந்தால் பை பண்ணியிருக்க முடியுமானா இது அக்ரெசிவாக தான் எடுத்திருக்க முடியும். ஸோ இந்த என்ட்ரி மேபி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ட்ரியில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது மேபி. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் இந்த என்ட்ரி உங்களுக்கு பையிங் போகிறது. ஸோ லாங் டைமாக நீங்கள் வந்து இந்த ரேஞ்சை வச்சு நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பை பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் உங்களுக்கு பையிங்கே இந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு கிடைக்கல. மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் கால்ஸ் அது பை தான், நம்ம சொன்ன மாதிரி அது பையில் தான் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் நீங்கள் தாராளமாக பை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனுடைய சப்போர்ட் மண்டே மார்க்கெட் எகெயின் சப்போர்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,000 1.35 200 ரேஞ்ச் வந்துட்டு ஒரு பையிங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ 100 வரல இருக்குது உங்களுக்கு ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சு உங்களுக்கு ரேஞ்சு தான் சொல்ல முடியும். அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மண்டே மார்க்கெட் தாராளமாக பை பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ லாங் டைமாக மார்க்கெட் இந்த வீக் உங்களுக்கு நம்ம சொன்ன அந்த 36,000 உங்களுக்கு பிரேக் பண்ணும். ஸோ நான் பிரேக் பண்ணி ஒரு 200 ஆர் 500 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வீக்லியில் சொல்கிறேன். டேயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து மார்க்கெட்டை அந்த ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரேஞ்ச் வரும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டெய்லி மார்க்கெட் உங்களுக்கு பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிட்டு எகைன் நெக்ஸ்ட் டே வந்து பை எடுத்துக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து லாங் டைம் ஹோல்டிங்கில் இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. எவ்ரிடே பை பண்ணுங்கள், மேலே வந்து ஒரு ப்ராஃபிட்டில் புக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எடுங்க கொடுங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை அப்படி தான் இருக்கும், மூவ்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம சொன்ன மாதிரியே பை தான் இருக்குது, சப்போர்ட் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் நான் சொன்ன அந்த ரேஞ்ச் மேலே வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.